ரீசெண்டாக ஆண் பாவம் பொருளாததுன்னு ஒரு மூவி பார்த்துருந்தேன். ஸோ அதில் மெயினாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டியே நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை மற்றவங்க கிட்ட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணணுங்கிறதுனால இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் த மெயின் திங் விச் இஸ் மோஸ்ட்லி டேஞ்சர்ஸ் நவடேஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நாங்கள் மற்றவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம பண்ணணும்னு நமக்கு தோன்றதுக்கு பேர், அவங்க அந்த அந்த விஷயத்த பண்ணுற விதம் நமக்கு அதை பண்ணணும்னு தோணும். ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? ஸோ இது ஏன் ப்ரோ இப்போ ரீசெண்ட் டேஸில் டேஞ்சரு, இது எங்கெங்க ப்ரோ நமக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்துட்டு அகைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் நம்ம ரீசெண்ட் டேஸில் கேள்விப்பட்டிருப்போம். இது நமக்கு தெரியாமலே நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அதை வந்து நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்க ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்மளோட லைஃபோட கம்பேர் பண்ணிப்போம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய டெஸ்க் செட்டப் பார்த்துருப்போம். அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே, அப்படியே தொடச்சி வச்சுருப்பாங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கும். ஸோ ரியலி இது வந்து டெய்லியும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது அந்த வீடியோக்காக தான் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு வேண்டியே அதை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி, அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி, கேபிள்ஸ் தெரியாமல் கேபிள் ஆர்கனைசேஷன் வாங்கி, ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வீடியோவில் காமிக்கும் போது நீட்டாக இருக்கும். கரெக்டாக? பட் நம்ம அதை பார்த்து என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட அப்படி ஒன்று இல்லையே. ஸோ அதுக்காக நம்ம நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் நம்ம மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட அப்படி ஒரு செட்டப் இல்லையே, நம்ம அப்படி ஒரு செட்டப் பண்ணாலும் அது அந்த மாதிரி இல்லையே, கொஞ்ச நேரத்துலேயே அது மாறிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா யோசிப்போம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஸோ இதுதான் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மூவிலே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த கப்புள்ஸ் வந்து இப்படி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம ஃபேமிலியில் அப்படி இல்லையே. இந்த கப்புள்ஸ் கார் வாங்கியிருக்காங்க, நம்ம அப்படி இல்லையே. ஸோ இந்த மாதிரி நிறையா 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 விஷயங்கள் இருக்கும். சிம்பிளாக இன்னொன்று என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறதோ இல்லை பேரண்ட்ஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறதோ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க கூட அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸாக இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை, பார்த்துக்கிட்டு நம்மளோட சுச்சுவேஷன் என்னங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதை வந்து ஃபீல் பண்ணுறது நல்லது. ஈவன் அது நல்ல டேக் அவேவாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. ஒருத்தவங்க படித்து ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போகிறாங்களா, தாராளமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நல்லா படித்து பாஸ் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போங்க. ஒருத்தவங்க படித்து டாக்டர் ஆகிறாங்களா, தாராளமாக நீங்களும் டாக்டர் ஆகுங்க. ஸோ இதுலலாம் தப்பு கிடையாது. நல்ல விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா தப்பு இல்லை. பட் மெட்டீரியலிஸ்டிக்காவோ இல்லை லைஃப் ஸ்டைல் விஷயத்துலையோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்கிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தெரியறது வந்து நல்லதில்லை. ஸோ இது இன்ஃப்ளூயன்ஸில் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து, அடுத்தவங்க அந்த அந்த கப்புள்ஸ் வந்து கார் வாங்கிட்டாங்க, இவர் வந்து கார் வாங்கிட்டாரு, இவர் வந்து சூப்பர் பைக் வாங்கிட்டாரு, இவர் வந்து ஐபேட் வாங்கிட்டாரு, இவர் வந்து லேப்டாப் வாங்கிட்டாரு. நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, எங்கிட்ட வந்து சாம்சங்கில் S23 இருக்குது மொபைல், டெல்லில் G3ங்கிற ஒரு கேமிங் லேப்டாப் இருக்குது. ஸோ இதில் எடுக்கிற ஃபுட்டேஜை என்னால் அதில் எடிட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து என்னோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு கேமரா வாங்கணும், ஒரு பிசி பில்ட் பண்ணணும். எங்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஒரு மொபைல் இருக்குது, எடிட் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் இருக்குது. ஆனாலும் நான் ஏன் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணணும், இல்லை மேக்புக் வாங்கணும், இல்லை கேமரா வாங்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரோலிங்கில் வீடியோஸில் அதை பார்த்துருக்கேன். ஸோ மற்றவங்க எல்லாரும் இதைத்தான் பண்ணுறாங்க, அப்போ ஆப்வியஸாக எனக்கும் அதை பண்ணணும்னு தோணுது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சிங். நான் இதை எடுத்துகிட்டு போகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நான் அப்போ வந்து எனக்கு அல்டிமேட் கோல்
நான் கேமரா வாங்கணும், ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணணும். பட் அது வந்து எப்போ எனக்கு வந்து ஒரு கோலா சேஞ்ச் ஆகுது, ஒரு யூஸ்வலான ஒரு கோலா சேஞ்ச் ஆகுதுன்னா, நான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஈவன் தோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நல்லது இல்லைனாலும் அது என்னோட ஒர்க்குக்கு ஒரு அடுத்த ஒரு லெவல் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களேன். ஸோ இதுக்கு நான் ஒரு பேரியர் வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் அதை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உடனே எங்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அந்த ஒரு பொருளை போய் வாங்குறேன் அப்படின்னா அது பேட் பேட் திங். ஸோ இதை தான் சொல்கிறேன். ஈவன் தான் ஒரு காராக இருக்கட்டும், கார் வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி பல நாள் உழைப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் அவங்க அந்த காரை வாங்குறாங்க. நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு போய் கார் வாங்கும்போது நம்ம உழைச்சோமா இல்லை அந்த காசு சேர்த்தோமா இதெல்லாம் இருக்காதுல்ல. ஸோ இதுவும் ஒரு ஒரு கெட்ட விஷயம் தான். ஸோ இதையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தப்பான ஒரு ஃபைனான்சியல் டெசிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது நமக்கு ரொம்ப நாள் நமக்கு வந்து கழிச்சு ரெக்ரெட் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து தெளிவாக இருந்துக்கணும். ஈவன் நம்ம வந்து இன்னும் வீடியோஸ் பார்க்கலாம், நான் எகைன் சொல்கிறேன், பார்க்கவே வேணாம்னு சொல்லலை. பார்த்தாலும் டேக் அவேஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட் விஷயம் என்னென்னா, இது வந்து நான் ரீசெண்ட் டேஸில் இந்த லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 years வந்து நான் இதை ரொம்ப சஃபர் ஆனேன் இந்த விஷயத்தினால. இது என்னன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ். இப்போ நமக்கு வந்து பொறுமையே இருக்காது. ஒருத்தவங்க வந்து முதல் நாள் வீடியோ பார்த்துருப்போம், அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அவங்க கார் வாங்கியிருப்பாங்க, அடுத்த ஒரு வீடியோவில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஒரு வீடியோவில் அவங்க ட்ரிப்பு போவாங்க. இதெல்லாம் நம்மளை பார்த்துட்டு நமக்கு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், நமக்கு மட்டும்தான் நடக்க மாட்டேங்குது, சீக்கிரம் நடக்கணும், 1 மாதத்தில் நடக்கணும், 2 மாதத்தில் நடக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நான் வந்து யோசிப்பேன், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கேமரா வாங்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து ட்ரிப்பு போகிறாங்க. ஸோ அவங்க எந்த சுச்சுவேஷனில் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்துட்டு நம்மளோட பேஷன்ஸை வந்து நம்ம இழக்கிறது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 1 மாதத்துல நடக்குது, இப்போ நமக்கும் நடந்தே தானே ஆகணும். ஸோ அதுக்கு வேண்டி புஷ் பண்ணு. நான் ஈவன் இன்னொரு விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ் எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது குவாலிட்டி இருக்காதுல்ல. ஏன்னா நான் என்கிட்ட பொறுமை இல்லை. எனக்கு என்ன, நான் போஸ்ட் பண்ணணும், அது வியூஸ் போகணும், அதுலேருந்து எனக்கு ரெவென்யூ வரணும். இது மட்டும் தான் என்னோட அல்டிமேட் எய்மாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியுதோ நான் அதை ஷேர் பண்ணணும். ஸோ அது கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும், நான் போஸ்ட் பண்ணணும். அது பின்னாடி அது அது எப்படி எனக்கு ரிட்டர்ன் வரப்போகுதுனால நான் மைண்டில் எனக்கு இல்லை. இப்போதைக்கு நான் ஒரு நல்ல கண்டென்ட் எனக்கு ஒரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அது வரலாம், வராமலும் போகலாம். ஸோ இதுதான் ஒரு ஒரு தாட். பட் நான் வந்து என் மைண்டில் வந்து நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன், இது நாளைக்கு 1 million வியூஸ் போயிருக்கணும், எனக்கு இவ்வளோ காசு இதில் வந்திருக்கணும், இதெல்லாம் நான் வச்சுருக்கும்போது நாளைக்கு அது வந்து 100 வியூஸும் கூட போடலன்னா அப்போ என்னோட பேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னோட மைண்ட் அதாவது ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 கெடுதல். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஈவன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த க்ரோத் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ ஆப்வியஸாக நம்மளோட கம்பேர் பண்ணிக்கும் போது அது நம்மளுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். அது வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ இதனாலையும் சொல்கிறேன், ஈவன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பாருங்கள், ரீல்ஸ் பாருங்கள், இதெல்லாம் தப்பே கிடையாது. பட் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுலேருந்து நல்லதை நல்லதை எடுத்துக்கலாம். டிசிப்ளினாக ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்களா, அவங்க வந்து 9 to 5 ஜாப் போயிட்டும் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்களா, அதை எடுத்துக்கோங்க. இது ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு ஷெட்யூல் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. இல்லை ஒருத்தவங்க கார் வாங்குறாங்களா, அதையும் எடுத்து நீங்கள் கோலாக செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து கார் வாங்குங்க. அவங்க பண்ணுறாங்க அதனால மட்டும் நான் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப பேட் திங். நான் இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இப்படி சஃபர் ஆகணும்னு நினச்செல்லாம் கிரியேட் பண்ணல. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 கோலாக வச்சுக்கலாம், இல்லை அவங்கள நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நினச்சா அவங்க போஸ்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் தப்பான வழியில் கொண்டு போய் நீங்கள் உங்களையே ஸ்பைல் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன்,
ஸோ இன்னொன்று சொல்லுவேன், அதுக்குன்னு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணாமல் இருக்கேன் ப்ரோ, இது வந்து நல்ல விஷயம் தானேன்னா, நான் ஒரு ஒரு சிஇஓ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நான் முன்னாடியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாராம். ஏன்னு அவர்கிட்ட கேட்டால், எனக்கு வர ஃபீட் எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக தான் வரும். ஸோ ஆப்வியஸாக அது வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணும் போதும் நான் நாலேஜை தான் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அதில் லாஸ் கிடையாது, எனக்கு அது ப்ராஃபிட் தான். ஸோ பிரச்சனை இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, அது நல்ல விஷயத்தில் கொண்டு போங்க. உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட லைஃப்பையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் இதை பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பண்ணிடாதீங்க அப்படின்னு. கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். எந்த அளவுக்கு டைம் எடுத்து நமக்கு ஒரு க்ரோத் வருதோ அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். சீக்கிரமாக வர க்ரோத் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நிலைக்காது. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பற்றியும் பேச ட்ரை பண்ணுறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.